Good morning, students. Today class commerce 12th நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். என்டையர் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அப்படியே 1 மார்க்லாம் பார்த்தோம். புக்கிங்ஸ் 1 மார்க் பார்த்தோம். 2 மார்க்லாம் பார்த்துட்டோம். 3 மார்க் 5 மார்க்லாம் பார்த்துட்டோம். மீண்டும் இதே இந்த ரெண்டு யூனிட் தான் நம்ம ஃபுல்லா தரவாக நம்ம பார்க்கணும். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு 26 ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 2020 ஃபைவோட கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் 26 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இப்போ 25 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்லாம் வந்து கவர் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை பார்க்க போகிறோம். இதில் வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா விச் இஸ் கேட்வே டு இன்டர்நெட் இஸ் அ கேட்வே டு இன்டர்நெட். இது வந்து கேட்வே டு இன்டர்நெட் என்றால் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மோடம், போர்ட்டல், அடுத்து வெப்னர், அடுத்து சிபியூ. இதில் எது வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தா மோடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கேட்வே என்றோம். மோடம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கேட்வே என்றோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் எதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுதுல பிஸ்னஸ் டு ரைஸ் த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடம் क्या இதுனா which is a gateway to internet எதுக்கு பார்த்தா மோடம். செகண்ட் பார்த்தா financial market facilitate business firms to raise fund raise பண்ணா வந்து facilitate பண்ண financial market. ஓகே, நம்ம financial market 1 2 பார்த்திருக்கோம். 1 2 பார்த்திருக்கோம். can third one which is a primary functions of management. அப்போ ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம யூனிட் நம்பர் 1ல வந்து மேனேஜ்மென்ட் பார்த்தோம். primary functions of management. planning is a primary functions of management. planning is a primary functions of management. and fourth one செபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோம். செபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை, டெல்லி, கல்கத்தா, மும்பை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா செபியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஆர்பிஐ ஹெட்குவார்ட்டர்ஸ் தான் எங்க பார்த்தீங்கன்னா அது வந்து மும்பை தான். லீகல் ஆஃபீஸ் அப்போ the headquarters of SEBI is பார்த்தா எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. The next registering and controlling the functions of collective investment scheme is called. already பார்த்துட்டு இந்த டாபிக் வந்து financial market 1 2ல பார்த்துட்டோம். registering and controlling the functions of collective investment scheme is called remutualization, mutual fund, demutualization, listing. அப்ப இது பார்த்தா நம்ம ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்டான ஆன்சர். பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, registering and controlling the functions of a collective investment scheme is called mutual fund. Collective investment called mutual fund. The next NSCI National Security Exchange of India வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1998 1990 1997 92. இதுல கரெக்டான ஆன்சர் பார்த்தா 1992. Yeah, National Security Exchange of India was established in 1992. Yeah. The next one, seventh one. Who is the father of the consumer movement? Who is the father of the consumer movement? Father யார் கேட்கறாங்க. உங்களுக்கு வந்து ரால்ஃப் நாடர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மகாத்மா காந்தி ஒன்று, ஜவஹர்லால் நேரு வந்து, அடுத்து ஜான் எஃப் கென்னடி. ரால்ஃப் நாடர் வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வராது. இல்ல பார்த்தா who is the father of the consumer movement? இங்க அர்த்தம் ரால்ஃப் நாடர் தான் கரெக்டா ஆன்சர். ஜான் எஃப் கென்னடி வருவாரு. அவர் எதுக்குன்னா ஒரு 4 ரைட்ஸ் சொல்றாரு. கன்சியூமர் 4 ரைட்ஸ் சொல்றதா வந்து ஜான் எஃப் கென்னடி. அதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஆக்ட் யார் சொன்னாங்கன்னா ரால்ஃப் நாடர் தான். இது வந்து யூனிட் நம்பர் 6ல கேக்குற 1 மார்க். யூனிட் நம்பர் 6ல கேட்ட 1 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 8th ஒன். the market part buying and selling of commercial bill of exchange. the market part buying and selling of commercial bill of exchange is known as என்ன சொல்றா commercial bill மார்க்கெட்டா இல்ல கமர்ஷியல் பேப்பர் மார்க்கெட்டா இல்ல கேபிட்டல் மார்க்கெட்டா ட்ரெஷரி மார்க்கெட்டா. இதுல வந்து பார்த்தா நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் 1 2 வர யூனிட் நம்பர் 3ல வர கேக்குது. the market of buying and selling of commercial bill of exchange is known as a commercial bill market. Okay, இது வந்து யூனிட் நம்பர் 3ல கேட்ட 8th 1 மார்க். Okay, next one 9th one. GST stands for இது அடிக்கடி கேக்குறாங்க. GST ஓட ஃபுல் ஃபார்ம் தான் கேக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும். நமக்கு GST ஸ்டாண்ட் பண்ணா goods and sale tax ஒரு ஆப்ஷன். goods and sale tax னா goods and social tax goods and salary tax ஆனா கரெக்ட்டா நம்ம பண்ண போற ஆப்ஷன் இதுக்கான goods and service tax அப்புறம் அது என்னன்னா 17/2017 17/2017 GST சப்சிடி வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க. GST இங்க வந்து 17/2017. அப்ப GST ஸ்டாண்ட்ஸ் பண்ணா goods and service tax. அடிக்கடி ரிப்பீட்டடா கேக்குற பப்ளிக் கொஸ்டின் தான். யூனிட் நம்பர் 7ல கேட்ட 1 மார்க். then 10th one, the chairman of the district forum. எத்தனை பத்து கட்சி படிக்கணும் ஒரே 3 forum இருக்கும். பண்ண உடனே
டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரும், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அடுத்து நேஷனல் லெவல். இந்த மூணுமே பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கேக்குறாங்க, 3 மார்க் கேக்குறாங்க, 5 மார்க் கேக்குறாங்க. அப்ப இங்க பார்த்தா 3:3:5 மெம்பர்ஸ். டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கமிஷன் ஸ்டேட் லெவல்ல வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, நேஷனல் மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ். ஆனா என்ன கேக்குறானா the chairman of district பொறுத்த சேர்மன் யாரு கேக்குறாங்க. அப்ப பார்த்தா ஒண்ணு ஹை கோர்ட் ஜட்ஜா இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட்டா, நன் ஆஃப் தி சார். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்த்தா யாரா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா ரிட்டையர்மென்ட் ஜட்ஜ். சேர்மன் யாரா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்மென்ட் ஜட்ஜ் சொல்லுவாங்க. ஓகே, எங்க பார்த்தா ஸ்டேட் லெவல்ல பார்த்தா ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் வரும், நேஷனல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அப்ப இந்த 3 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ். அந்த 3 மெம்பர்ஸ் ஒரு 10th சேர்மன் தான் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஓகே, then 11th one, yeah, of the job training given. Off the job training எங்க கொடுக்குறாங்கன்னா நம்ம ட்ரைனிங்ல பார்க்க போறோம். off the job on the job training. off the job training means one option பார்த்தா outside the factory இல்ல இந்த கிளாஸ் ரூமா இந்த பிளே கிரவுண்டா ஆஃப் த டேஸ். அப்ப ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்கணும்னா ஃபேக்டரிக்கு அவுட் சைடுல கொடுக்குறோம். ஓகே, அதான் அவுட் சைடு த ஃபேக்டரி. ஓகே, கிளாஸ் ரூம் கொடுக்க மாட்டாங்க, இந்த பிளே கிரவுண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆஃப் த டேஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்க கொடுப்பாங்கன்னா அவுட் சைடு த ஃபேக்டரி, ஃபேக்டரிக்கு வெளியே கொடுக்குறதா வந்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஓகே, ஆன் த ஜாப்னா அந்த கேம்பஸ்க்குள்ளே கொடுப்போம், அந்த கம்பெனிக்குள்ளே கொடுத்தா வந்து ஆஃப் த ஜாப். ஏன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் தான் அவுட் சைடு த ஃபேக்டரி. அண்ட் 12th one, இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் நம்பர் வந்து 4ல கேட்ட 1 மார்க். இல்ல வந்து 12th one பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ், இது வந்து யூனிட் நம்பர் 1ல கேட்ட மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்ட் அண்ட் சயின்ஸா இல்ல ஆர்ட் ஆர் சயின்ஸா. பாருங்க ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆர்ட் ஆர் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அப்ப கரெக்டான ஆப்ஷன் பார்த்தா மேனேஜ்மெண்ட் இஸ் போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அப்ப கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தா ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஓகே, and 13th யூனிட் நம்பர் 9 கேட்டோம். Find out the ones which the context of trading entrepreneur, types of entrepreneur, trading entrepreneur, business entrepreneur, entrepreneur. அப்ப பார்த்தா இதுல buying ஒரு ஆப்ஷன், selling, manufacturing, commission. அப்ப இது எந்த கேட்டகரி வந்து பார்த்தா இது வந்து ஆர்டர் பண்ணி பார்த்தா buying, selling, commissionலாம் வந்து பார்த்தா trading entrepreneur. manufacturing வந்து பார்த்தா அது வந்து trading entrepreneur வரைக்கும். அப்ப கரெக்டான ஆப்ஷன் பார்த்தா இருக்கு manufacturing. The next 14th one பார்த்தா யூனிட் நம்பர் 5ல கேட்டது who is the supreme in the market. who is the supreme in the market. யார் சார் மார்க்கெட்ல சுப்ரீம்? ஒன்னு பையரா, செல்லரா, இல்ல கூட்ஸா, இல்ல இனி வந்து இனி பர்சன் மிடில் மேன்ஸா. அப்ப இங்க பார்த்தா ஒண்ணு ஹோல்சேலர் கேட்கறான், ரீட்டைலர் கேட்கறான், கன்சியூமர் செல்லர் கேட்கறான். அப்ப இதுல யார் சார் மெயின் ஹீரோ பார்த்தா அவர் தான் சார் சுப்ரீம். அவர் தான் என்டையரா வந்து மார்க்கெட்டே வந்து ஃபங்க்ஷன் பண்றாரு பார்த்தா. இங்க வந்து கன்சியூமர் தான், கன்சியூமர் இல்ல மார்க்கெட் வந்து ஆப்சலட். ஓகே, அப்ப கன்சியூமர் இஸ் சுப்ரீம் இந்த மார்க்கெட். கன்சியூமர் டிசைட் பண்ணா அந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ டோட்டலா என்டையரா வந்து மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகும். Consumer is a king of market கூட சொல்லலாம். அதான் who is the supreme in the market. Okay, consumer is a king of market, who is supreme in the market. Okay, unit number 5 ல கேட்ட 1 mark. Then unit number 4ல கேட்ட பாத்தீங்கன்னா 4ல பார்த்தா a major player in the money market. மணி மார்க்கெட்ல யார் சார் மேஜர் பிளேயரா இருக்காங்க பார்த்தா என்டையரா வந்து பார்த்தா மணி மார்க்கெட் ரெகுலேட் பண்ண ஆர்பிஐ இருந்தா கூட அதிகமா மணி வந்து யார் சார் டீல் பண்றாங்க பார்த்தா ஒண்ணு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, கமர்ஷியல் பேங்கா, சென்ட்ரல் பேங்கா, இல்ல ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் வந்து ரெகுலேட்டர்ஸ் என்டையரா வந்து மணி மார்க்கெட் ரெகுலேட்டர் இருந்தாலும் அதிகமா பணத்தை யார் சார் டீல் பண்ணாங்க பார்த்தா இங்க வந்து கமர்ஷியல் பேங்க். அப்ப கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தா கமர்ஷியல். மேஜர் பிளேயர் இந்த மணி மார்க்கெட் பார்த்தா கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கின்னு சொல்லுவோம். மேஜர் பிளேயர்ஸ் இந்த கமர்ஷியல் பேங்க் தான் வந்து மெயினான மணி அதிகமா டீல் பண்றாங்க. அண்ட் 16th one, planning is a dash function கேட்டா. planning is a என்ன ஃபங்க்ஷன் பார்த்தா ஒன்னு செலக்டிவ் ஃபங்க்ஷனா இல்ல பர்வேசிவ் ஃபங்க்ஷனா, both A and B are none of these. அப்ப planning is a primary function of management. நம்ம பார்த்துட்டு ஆல்ரெடி இங்க யூனிட் நம்பர் 1. அப்ப எந்த ஒரு செயலும் செய்யணும்னா நம்ம ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ண போறோம். அப்ப என்ன சொன்னானா செலக்டிவா இல்ல பர்வேசிவா. அப்ப planning is a pervasive functions. ஓகே, இது யூனிட் நம்பர் 1ல கேட்ட क्वेश्चन. நெக்ஸ்ட் ஒன் 17, National Skill Development Mission was launched, and எப்போ நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜூலை 2015, ஜூன் 2000, மே 2010, ஆகஸ்ட் 2008. எப்போ வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் NSDM எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தா ஜூலை 2015. இதான் வந்து இந்த டைம் என்ன பண்ணாங்க இது வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிக்க. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வாஸ் லான்ச்ட் இன் இந்த பார்த்தா ஜூலை 2015. ஓகே, அண்ட் 18th one இதுல பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல கேட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதே செபில கேட்ட क्वेश्चन பார்த்தீங்கன்னா
pessimistic operator ஒரு core operator stock exchange ஒரு core operator அதுல four animals name தான் bill deer stag lambduck இந்த lambduck அடுத்து என்ன சொன்னா நம்ம அவர் வந்து பார்த்தா அவரோட கிராப்ட் அவரால் கமிட் பண்ண முடியாது அதுதான் வந்து நேஷனல் முடவத்தன்னு சொல்லுவாங்க ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை யாரும் டீல் பண்ண மாட்டாங்க ஓகே இது வந்து பார்த்தா ஃபோர்த் கேட்டு அடுத்து ஸ்டாக் வந்து பிரீமியம் மட்டன் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப இப்போ நியூ கம்பெனி ஷேர்ஸ் தான் அப்ளை பண்ணுவார் அதிகமாக வந்து என்ன பண்ணுவார் ரேட் வருமானம் என்ன பண்ணோம் அதை தான் வந்து ஸ்டாக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் என்ன சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா பியர் பார்த்தீங்கன்னா அவர் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் பியர் வந்து ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அடுத்து வந்து பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் பியர் தான் ஓகே புல் இஸ் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் யார் பார்த்தீங்கன்னா பியர் ஓகே தென் 19th one யூனிட் நம்பர் 1 கேட்டு MBO எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க MBO பப்ளிஷ் பண்ண யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை கேட்குறோம் MBO is published in the USA by இங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி பைலா இல்ல FW டைலரா என்ட்ரி பைல் FW டைலர் நமக்கு யாரும் தெரியும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருக்கோம் ஒரு கோடிங் பிரின்சிபல் ஒன்னு கொடுத்தாரு என்ட்ரி பைல அடுத்து வந்து சயின்டிபிக் மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரே பார்த்தீங்கன்னா பெட்ரிக் வின்ஸ்லோ டைலர் நம்ம படிச்சிருக்கோம் ஓகே சயின்டிபிக் மேனேஜ்மென்ட் அடுத்து மாடர்ன் மேனேஜ்மென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பைல சயின்டிபிக் வந்து FW டைலர் பார்த்தோம் ஓகே ப்ரொஃபசர் ரேடிசன் இந்தியா ஜார்ஜ் வந்து MBO யுஎஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ணாங்க யுஎஸ்ல வந்து பப்ளிஷ் பண்ண வந்து MBO ஓகே அடுத்து 21 பார்த்தீங்கன்னா advertisement is a dash source of recruitment advertisement internal source external source இல்ல ஏஜென்ட் அவுட் சோர்சிங்கா அப்போ நம்ம பார்க்க போறோம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க போறோம் ட்ரைனிங் செலக்ஷன் பிளேஸ்மென்ட் ஆன் தி ஜாப் ஆஃப் தி ஜாப்லாம் பார்க்க போறோம் அப்போ அட்வர்டைஸ்மென்ட் எந்த சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மென்ட் கேக்குறான் ஒன்னு இன்டர்னல் சோர்ஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மென்ட் ஓகே இதான் வந்து 2015 கேட்ட ஏப்ரலோட பப்ளிகேஷன் ஓகே யூனிட் வைஸா பார்க்கறோம் எல்லாத்துக்குமே ரெண்டு 1 மார்க் இருக்கு ஓகே அடுத்து பார்த்தா 2 மார்க் क्वेश्चन கொடுத்திருக்காங்க அதை பார்க்கலாமே இதுவும் பார்த்தா யூனிட் நம்பர் 1 கேட்ட क्वेश्चन பார்த்தா what is meant by motivation நம்ம போன கிளாஸ்ல கூட பார்த்திருக்கோம் மோட்டிவேஷன் the goal are achieved with help of motivation கோல் அச்சீவ் பண்ண போறோம்னா அதுக்கு என்ன பண்ணா அந்த எம்ப்ளாயி நம்ம மோட்டிவேட் பண்ணாதான் அந்த கோலை என்ன பண்ணா அச்சீவ் பண்ண முடியும் அவரால அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அந்த எம்ப்ளாயி நம்ம பார்க்கறோம் நம்ம மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணா அவரோட ஸ்பீட் வந்து அதிகமாகும் அவருடைய ஒர்க்கிங் ஸ்பீட் அதிகமாகும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும் எவ்வளவு எஃபெக்டிவா வந்து ஒர்க் பண்ணுவாரு எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணுவாரு டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாரு ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாரு அப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து அவரோட கோல் அச்சீவ் பண்ணா என்ன பண்ணா அந்த ஸ்டேஜ்ல இந்த எம்ப்ளாயி நம்ம மோட்டிவேட் பண்ணணும் அதான் கேட்டா what is motive the goal are achieved with help of motivation includes increase the speed of performance of workers but develop the willingness to part of அப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு willingness இருக்கும் கமிட் ஆவார் ஒர்க்ல வந்து நம்ம கமிட் ஆவார் willingness ஏற்படும் ஆர்வம் ஏற்படும் ஒர்க் பண்ணா நம்ம என்ன பண்ண கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு அப்ப என்ன பண்ண நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு செயலோக்கம் அளிக்கும் ஓகே தென் செகண்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3-4ல கேட்ட क्वेश्चन தான் பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நான் OTS ரைட் ஷார்ட் நான் OTC பத்தி கேக்குறோம் OTC பத்தி OTC ரைட் ஷார்ட் நான் OTC பார்த்தீங்கன்னா OTC was set up யார் OTC வந்து செட் பண்ணாங்கன்னா ஒரு பிரீமியம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிட்யூட் தான் செட் பண்ணாங்க OTC செட் பண்ணா பிரீமியம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிட்யூட் செட் பண்ணி எதுக்கு நான் ரொம்ப வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேல வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணனும் ரொம்ப டிஜிட்டல் வேல ட்ரான்சாக்ஷன் பண்ணனும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் ட்ரான்சாக்ஷன் வந்து அடுத்து குயிக்கா இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் அடுத்து பெட்டரா இருக்கும் லிக்விடிட்டி எப்படி பெட்டரா இருக்கும் இதுதான் OTC செட் பண்றாங்க OTC யார் செட் பண்ணா ஒரு பிரீமியம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிட்யூட் செட் பண்ணிட்டு to allow this trading securities across electronics counter throughout the country full நம்ம எலக்ட்ரானிக் வேல ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் எதுக்கு பார்த்தா the greatest or strength is the பண்ணா what is was transparency transaction quick deals குயிக்கா டீல் பண்ணும் செட்டில்மென்ட் குயிக்கா இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் அடுத்து வந்து அதோட லிக்விடிட்டி பத்தி எப்படி நம்ம பெட்டரா இருக்கும் நீர்மைத்தன்மை அதிகமா இருக்கும் இதான் வந்து ரைட் ஷார்ட் போனா வேர்ல்ட் கவுண்டர் இந்தியா இதே நம்ம பார்த்திருக்கோம் மீண்டும் பார்க்கறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான क्वेश्चन ஓகே the next second third one இது வந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்து யூனிட்ல வந்து what is meant by revision யாருன்னா is an agent of the member of the stock இவர் வந்து ஒரு ஏஜென்ட் யாருன்னா ஸ்டாக்கு யாரா மெம்பரா இருக்கா அவருக்கு ஒரு முகவர் வந்து ஏஜென்ட் ஆஃப் த மெம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் he obtained this business for the principals is a member of the and gets a commission for அவர் என்ன சர்வீஸ் பண்றாருன்னா கமிஷன் வந்து ரிலீஸ் பண்றாரு அதான் ரெடியூசர் இஸ் a agent of the stock exchange வந்து ஏஜென்ட் காசு பண்ண ஒரு ஆக்ட் பண்றாரு ஓகே அதுக்கான அந்த சர்வீஸ் என்ன பண்றாரு அவர் அந்த கமிஷன் வாங்குறாரு ஓகே he is obtained business for அவர் என்ன பிசினஸ் பண்றாரு என்ன பண்றாரு மெம்பர் வந்து
some amount of commission வந்து ரிசீவ் பண்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா what is the revision, what is meant by the revision. Okay, then 24th பார்த்தீங்கன்னா what is the HR கேக்குறாங்க. HR and என்ன கேக்குறாங்க, HRM கேக்குறாங்க. HRM is the human resource. இங்க வந்து பார்த்தீங்கன்னா human resource எப்படி எஃபெக்டிவா வந்து மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது HR. அப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ரொம்ப முக்கியமான ரிசோர்ஸ். மற்ற எல்லா ரிசோர்ஸும் இவங்க என்ன பண்றாங்க, பெஸ்டா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றதுக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து அவங்கள ப்ராப்பரா வந்து அந்த எந்தெந்த ஒர்க்ல அவங்க எஃபெக்டிவா வந்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணாங்க. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா HR is the most important element. HR is the most important element of the any ஆர்கனைசேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா HR தான். அப்ப HR இருந்துன்னா அந்த ரிசோர்ஸ் அந்த ஒர்க்ல வர டிலே ஆகும். அவரு எஃபெக்டிவா இருந்தா நம்ம குவாலிட்டியா இருந்தா குவாலிஃபைடா இருந்தா ரிசோர்ஸ்னால எல்லாமே அது வந்து வேஸ்டா போயிடும். ஓகே, அப்ப என்ன பண்றோம், இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இந்த எனி ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு கம்பெனியோட சக்சஸ் growthக்கு யார் மெயின் பார்த்தா அந்த கம்பெனில ஒர்க் பண்ண ரொம்ப எஃபிஷியன்ட்டா டேலண்டான யாரு, அந்த ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ். அவங்க தான் வந்து HR, ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, அப்ப அந்த கம்பெனியோட சக்சஸ்க்கு அவங்களுடைய growthக்கு மெயினா யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அந்த கம்பெனில வந்து ரொம்ப டேலண்டான ஒரு குவாலிஃபைடான பர்சன். ஓகே, அவங்க தான் வந்து யாரு, ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, the success of a growth and the development of organization depends upon the quality of workforce. நம்ம குவாலிட்டியான ஒர்க்ஃபோர்ஸ் இருந்தா அந்த கம்பெனி நல்லா growth ஆகும், நல்லா அதோட டர்ன் ஓவர் அதிகமாகும், நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணும். கம்பெனி என்ன பண்ணணும், நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகும், நல்ல ஒரு லீடிங் பொசிஷன் போகும் மார்க்கெட்ல. மார்க்கெட் ஷேர் அதிகமாகும். எங்க அவங்க ஒர்க் பண்ண டேலண்டான அந்த லேபர் பர்சன்ஸ் எல்லாம் ஒர்க் பர்சன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வரிசை இந்த HR. தென் நெக்ஸ்ட் ஒன் 25. What is meant by grading? Grading னா கேக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 கேட்ட क्वेश्चन. Grading means a classification of ஒரு goods நம்ம கிளாசிஃபை பண்றோம். கிரேட் வைஸா கிளாசிஃபை பண்ணோம், அதோட குவாண்டிட்டி வைஸா கிளாசிஃபை பண்ணோம், இல்ல ரேட் வைஸா கிளாசிஃபை பண்ணோம். அது நம்ம ஒவ்வொரு நம்ம கேட்டகரி வைஸா நம்ம கிளாசிஃபை பண்ணோம். ஓகே, grading means a classification of standardized product in a certain well defined classes. அது நம்ம ஒவ்வொரு நம்ம பிரிக்கிறோம். கிரேடஸா ஒரே நம்ம இந்த குவாலிட்டி வைஸா பிரிக்கலாம், இல்ல குவாண்டிட்டி வைஸா பிரிக்கலாம், இல்ல ரேட் வைஸா பிரிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தா தரப்படுதல். ஓகே, தென் நெக்ஸ்ட் 26 பார்த்தலாம். what is short note on adaptation. அது ஃபுட் ஐட்டத்தெல்லாம் வந்து அன்சர்டிஃபைட் ஐட்டம்லாம் நம்ம மிக்ஸ் பண்றாங்க. it's referred the mixing or substituting the undesirable materials in food. ஃபுட் ஐட்ட தேவையில்லாத பொருட்களை மிக்ஸ் பண்றாங்க. ஓகே, இதனால அந்த கன்சியூமர் அதை யூஸ் பண்ண சொல்ல அவங்க ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது, அவருடைய மணி என்ன ஆகுதுங்க, டோட்டலா வந்து லாஸ் ஆயிடும். தேவையில்லாத என்ன பண்ணாங்க, ஃபுட்ல வந்து மிக்ஸ் பண்ணாங்க. சமயம் என்ன பண்ணாங்க, நம்ம எக்ஸாம்பிள் தான் ஃபுட் ஐட்டம்னா ஒண்ணு ரைஸ்ல மிக்ஸ் பண்றாங்க, ஆயில் மிக்ஸ் பண்றாங்க, மில்க்ல மிக்ஸ் பண்றாங்க. அப்போ மிக்ஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுட் யூஸ் பண்ற கன்சூமரோட ஹெல்த்தும் வந்து ஸ்பாயில் ஆகுது. அவங்க அதுதான் ஸ்பெண்ட் பண்ற அந்த மணினா அவங்க டோட்டலா வந்து என்டையரா லாஸ் ஆகுது. அதாவது வந்து ரைட் ஷார்ட் நோட் அண்ட் அடப்டேஷன். Adaptation means refer to the mixing or substituting the undesirable materials. தேவையில்லாத பொருட்கள் நம்ம அதை கலக்குறாங்க சார். It's a food there. This causes a heavy loss to the consumer. இதனால என்டையரா வந்து கன்சூமர் லாஸ் ஆகுது. This will lead to the monetary loss to the spoil. டோட்டலா வந்து இது சம்பந்தப்பட்ட மானிட்டரி லாஸ் ஆகுது. டோட்டலா உங்களுக்கு எடுத்தனாருங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் அண்ட் அடப்டேஷன். அண்ட் 27 explain briefly about the district. For district level பார்த்தீங்கன்னா 3 members இருப்பாங்க, ஸ்டேட் லெவல் பார்த்தா 3 members இருக்காங்க, நேஷனல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் சொல்லுவோம். ஓகே, அப்ப டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு சேர்மன் யார் இருப்பாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்மென்ட் ஜட்ஜ் தான் ஒரு மெம்பரா இருப்பாங்க. ஒரு அதர் மெம்பர்ஸ் வந்து உமன் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க யாருன்னா சோசியல் ஒர்க்கா இருப்பாங்க, சமூக சேவையா இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா குவாலிஃபைடா இருக்குன்னா அவங்க 35 ஏஜ் கம்ப்ளீட் ஆகணும், இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், அடுத்து ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கணும். சோ மெனி ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஒண்ணே ஃபினான்ஸ், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, பப்ளிக் அஃபேர்ஸ் இதெல்லாம் அவங்க குவாலிஃபைடா இருந்தா அந்த மெம்பரா இருக்கும். இதான் கேக்குறா. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பில்லே டிஸ்ட்ரிக்ட் ஃபார். ஓகே, இது வந்து கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து இதுக்கான ஆக்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி. ஓகே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சொல்ல 1986. ஓகே, இது வந்து என்ன மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் சொல்லலாம். இதுல வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு சேர்மன் இருப்பாங்க, அவர் யாருன்னா அந்த மாவட்டோட நீதிபதியா இருக்கும், இல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி. ஒரு உமன் மெம்பர்ஸ் இருக்கும், அவங்க யாருன்னா சோசியல் ஒர்க்கரா சமூக சேவையா இருக்கும். ஓகே, இதுல வந்து பார்த்தாங்க ஷார்ட்டா தரக்கூடிய 2 மார்க் क्वेश्चन தான். Then 28 what is mean by contingent goods? Contingent goods also நம்ம ஃபியூச்சர் goods சொல்றோம். ஓகே, நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஒரு அப்ப ஒரு கூட்ஸ் எடுத்துருக்கு, பி க்கு சோல்ட் பண்றாங்க, அவருக்கு அந்த கூட்ஸ் வந்தாதான் அந்த கூட்ஸ் நம்ம அவருக்கு தேர்ட் பார்ட்டி கொடுக்கணும். அதான் வந்து ஃபியூச்சர் கூட்ஸ் எதிர்கால சார் சொல்லலாம். ஓகே, அப்ப contingent goods also goods are acquisition of which is by the seller depends upon the contingency. The goods are also the part of the future goods. எதிர்கால சரக்கு சொல்லலாம், எதிர்கால பொருள் சொல்லலாம். அவங்க வந்து அந்த கூட்ஸ் நம்ம கொடுக்க போறாங்க.
ஓகே அப்ப இது பார்த்தா இது ஒரு வாட் இஸ் மீன் பை கன்சிடர் குட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் 29 what is voting முக்கியமான ஒரு ப்ரோபோசல் ரிலேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம என்ன பண்றோம் அது வந்து ப்ராப்பரா வந்து அகைன்ஸ்ட் பண்ணா voting the words vote originate from the latin words எந்த ஆர்டினேட் பண்ணாலும் அது ஒரு latin words voctum indicates the one wishes or a desire wishes or desire நம்ம டிஸ்கஸ் every motion or proposal என்ன பண்றாங்க அப்ரூவல் வந்து கண்டிப்பா என்ன பண்ணாங்க மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணாங்க கண்டிப்பா அங்க அவரோட டிசைர்ஸ் சொன்னாரா அந்த ப்ரோபோசல் மோஸ்ட் நம்ம அத ரெகக்னைஸ் பண்ணணும் ஓகே அப்ப the word voting originate இந்த லாட்டின் வேர்ட்ஸ்ல ஆர்டினேட் பண்றாங்க அந்த வேர்ட் லாட்டின் வேர்ட்ஸ்ல மீனிங் பத்திரா ஓட்டம் இண்டிகேட் எதை இண்டிகேட் பண்ணா அவங்களுடைய விஷஸ் ஆர் டிசைர் விருப்பத்தை தெரிவிக்கும் எவரி மோஷன் ஆர் ப்ரோபோசல் ஓகே இத ரெசல்யூஷன் கூட பாஸ் பண்ணா அப்ப ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா மினிமம் மெம்பர்ஸ் இருக்கணும் அப்ப மினிமம் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் அது 1/3 இருக்கும் 3/4 இருக்கும் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் அந்த ரெசல்யூஷன் அப்புறம் நீங்க பாஸ் பண்ண முடியும் அவங்களோட ஆதரவு தெரிவிக்கணும் ஓகே அப்ப எவரி மோஷன் ஆர் proposal is subject to the approval of the majority members or a shareholder in the case the vote ஓகே அப்ப உங்க மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதான் அந்த ப்ரோபோசல் அந்த மோஷன் அப்புறம் நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியும் அப்புறம் பாஸ் பண்ண முடியும் ஓகே அந்த செக்ஷன் 47 இந்த செக்ஷன் 47 கம்பெனி 2013 what is the definition அந்த செக்ஷன் 47 ஓகே கம்பெனி 2013 ஓகே வாக்கெடுப்புன்ற அதுக்கான பிரிவு அதுக்கான ஆக்ட் கொடுத்திருக்கா the next one if you are an entrepreneur how can mobilize the capital how can mobilize நீ ஒரு என்டர்பிரனர் இருக்க ஒரு வெஞ்சர் வந்து ஸ்டார்ட் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஒரு ஐடியா இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை எப்படி நீ வந்து செயல்படுத்த போற அது எந்தெந்த வேல வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ண போற மொபிலைஸ் பண்ண போற if you are an entrepreneur how can collect or mobilize the capital from entrepreneurs say take step to mobilize the capital needed to implement the venture ஒரு வெஞ்சர் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிசினஸ் ப்ரோமோட் பண்றதுக்கு அதுக்கு லாட் ஆஃப் மணி தேவைப்படும் அந்த மணி எந்தெந்த வேலை கலெக்ட் பண்ணா ஒன்னு ஓன் ஃபண்டா இல்ல borrowing from the பேங்கா borrowing from the financial institution இல்ல வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸா இல்ல வந்து க்ளோஸ் சர்க்கிள் அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்கள் வந்து ஆர் ரிலேட்டிவ்ல இருந்து கலெக்ட் பண்ண போறோம் இது வந்து என்னன்னா ஒரு ஓனான क्वेश्चन வந்து ஜெனரல் क्वेश्चन வந்து क्वेश्चन கம்பல்சரி क्वेश्चन என்ன கேக்குறாங்க if you are entrepreneur நீ ஒரு பிசினஸ் மேனா இருக்க ஒரு ப்ரோமோட்டரா இருக்க ஓகே அந்த டைம்ல உங்களுடைய மொபைல் எப்படி ஒரு வெஞ்சர் நீ ஸ்டார்ட் பண்ண போற அதுக்கான பணத்தை எந்தெந்த வேலை கலெக்ட் பண்ண போற இது வந்து கட்டாயமா கம்பல்சரி क्वेश्चन கேட்டது 2025 ல ஓகே entrepreneur has to take step to mobilize the capital needed to implement the venture save own funds borrowing from bank and financial institution or a close circle or financial institution or venture capital or a share issue of debentures or a term loans ஷார்ட் டர்ம் லோனா லாங் டர்ம் லோனா மீடியம் டர்ம் லோனா இந்த வேலை கலெக்ட் பண்ணி அந்த வெஞ்சரை நான் என்ன பண்ண போறேன் சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அந்த ப்ராஜெக்ட் அந்த ஐடியாவை ஜெனரேட் பண்ண போறேன் இதான் வந்து 25 லைன் கேட்ட இந்த 1 மார்க் பார்த்தா நம்ம இதுல 2 மார்க் பார்த்தோம் ஓகே 2 மார்க் பார்த்தா ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்தது வாட் இஸ் மீன் மோட்டிவேஷன் என்ன பண்ண ஒரு எம்ப்ளாய் வந்து அந்த வர்க்ல ஒரு கான்செப்ட் பண்ணி மீண்டும் என்ன பண்ணாரு அதை ரொம்ப ஹை லெவல் டாப் லெவல் கொண்டு போவார் ஓகே அப்போ அந்த எம்ப்ளாயை ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம மோட்டிவேட் பண்ண போறோம் ஒன்னு ஃபினான்ஸா மோட்டிவேட் பண்ணலாம் இல்ல நான் ஃபினான்ஷியல் மோட்டிவேட் பண்ணலாம் அவருக்கு அதாவது இன்ஸ்டிட்யூஷன்ஸ் நம்ம இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம் இல்ல அவர் என்ன பண்ணலாம் ப்ரோமோட் பண்ணலாம் இதான் வந்து அவர் என்ன பண்ணா ரொம்ப வில்லிங்னஸா இருக்கும் அவருடைய ஸ்பீடு ஒர்க் ஸ்பீடு எப்படி ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஓகே அதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தென் ரைட் ஷார்ட் அண்ட் ஓடிசி பார்த்தா ஓவர் தி கம்ப்யூட்டர் இந்தியா இருந்து செட் பண்ணது ஒரு த்ரீ-மைல் டிரான்சிஷன் இது என்ன பண்ணுனா ரொம்ப இந்த எலக்ட்ரானிக் பேஸ் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப டிரான்சாக்ஷன் குயிக்கா டீல் பண்ணு ஃபாஸ்டா டீல் பண்ணு அடுத்து செட்டில்மென்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அடுத்து இது என்ன பெட்டர் லிக்விடிட்டி இத வந்து ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா தென் மிஸ்னா யாரா அவர் ஒன் ஆஃப் தி மெம்பர் யாரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்க்குலாம் ஒரு ஏஜென்ட்டா இருக்காரு இதுதான் ஏஜென்ட் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யாரா மெம்பரா இருக்காங்க அவருக்கு ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் சொல்லலாம் ஓகே அப்டேஸ் பிசினஸ் அவர் என்ன பண்ணாரு பிசினஸ்க்கு அவர் என்ன பண்ணாரு நம்பர்கள் இந்த சம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் ரிசீவ் பண்றாரு இதுதான் ரிலீஸ் நெக்ஸ்ட் வந்து ஹெச்ஆர்எம் பார்த்தா ஹெச்ஆர்எம் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை டாப் மோஸ்ட் கொண்டு போலாமா நல்ல growth கொண்டு நல்ல ஒரு லீடிங் பொசிஷன் கொண்டு போலாமா மார்க்கெட் ஷேர் அதிகமாகுமா அப்ப அங்க ஒர்க் பண்றாங்க டேலண்டான நல்ல குவாலிஃபைடான நல்ல பிட்டான மெம்பர்ஸ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா டேலண்டா ஒர்க் பண்ணா அந்த கம்பெனி அப்பனா அதோட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும் அப்போ ஒரு கம்பெனி நம்ம சக்சஸ் அண்ட் growth யாருக்குள்ள இருக்கா அங்க இருக்கிற குவாலிஃபைடான ஹெச்ஆர் மீன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபோர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா கிரேடிங் என்ன
நம்ம கிளாஸிஃபை பண்ண ஒரு கூட்ஸ் கிளாஸிஃபை பண்ணோம். ஸ்டாண்டர்ட் வைஸா கிளாஸிஃபை பண்றோம், இல்ல குவாலிட்டி வைஸா, குவாலிட்டி வைஸா, பிரைஸ் வைஸா, இல்ல நம்ம வெயிட் வைஸா நம்ம என்ன பண்ண போறோம், அதை கிரேட் பிரிக்கிறோம், தரப்படுத்துறோம். தென் நெக்ஸ்ட் அடல்ட்ரேஷன் பத்தி கேட்டோம். தேவையில்லாத வேர்ட் நம்ம வெப்சைட்ல வந்து ஃபுட் ஐட்டம் மிக்ஸ் பண்ணி அப்ப டோட்டலா இந்த கன்சூமரோட ஹெல்த் ஸ்வைப் வந்து ஹெல்த் மட்டும் ஸ்வைப் பண்ண அவங்க கொடுக்குற பணத்து மணி அவங்க லாஸ் ஆகுது. என்டையரா அவங்களோட நம்ம லைஃப் போயிட்டு டோட்டலா மணி எங்கேயாவது லாஸ் ஆகும். யாருக்கு? கன்சூமர் தான் உணவு பொருளை கலெக்ட் பண்ண மாட்டேங்க. தேவையில்லாத பொருட்கள். அடுத்து என்ன நம்ம எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி டிஸ்ட்ரிக்ட் போற பத்தி மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தை பத்தி பார்த்தோம். இதுல 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது கம்பெனி ஆக்ட் 9 கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இது நம்ம கரெக்டா வந்து ஆக்ட் பாஸ் வந்து அந்த செக்ஷன் 9 பிரகாரம் இந்த செக்ஷன் 9 சொன்னாங்க. இதுல 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்மன் 2 அதர் மெம்பர்ஸ். ஒரு சேர்மன் யாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட ஜட்ஜ் ஆர் ரிட்டையர்மென்ட் ஜட்ஜா இருப்பாரு. ஒரு உமன் மெம்பர்ஸ், ஒன் அதர் மெம்பர்ஸ். இவங்க 3 மெம்பர்ஸ் தான் இதோட மெம்பர்ஸ். பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், ஒரு சோ மெனி ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கும், இந்தியன் சிட்டிசனா இருக்கும், 35 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகே, இவங்க கிளைம் அமௌண்ட் 0 இருந்து அப் டு 20 lakhs உள்ள அமௌண்ட் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வரும் கிளைம் பண்ணுங்க டீல் பண்ணி. 0 இருந்து அப் டு 20 லட்சம் ரூபாய் உள்ள நர்சரி மட்டும் டிஸ்ட்ரிக்ட் வரும் டீல் பண்ணுங்க. ஓகே, இத வந்து டிஸ்ட்ரிக்ட் போட்டா இது வந்து contingent goods na contingent goods are also future goods also. Okay, contingent goods are the goods or acquisition of which is by the seller depends upon the contingency. Contingent goods are the part of the future goods for the voting for the voting the lottery purchase நம்ம டெரிவேட் பண்ணாங்க. voting means indicate the one wishes or desire பண்ணோம். every motion or proposal வந்து நம்ம அப்ரூவ் பண்ணதுக்கு கண்டிப்பா நம்ம மினிமம் மெம்பர்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணாதான், மெஜாரிட்டி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் அந்த ப்ரொபோசல் பண்ணாங்க வந்து செயல்படுத்துவீங்க. அடுத்து பார்த்தா அது என்டர்பிரனரா அப்போ இப்படி சொல்ல ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வெஞ்சர், ஒரு ஐடியாஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அது எந்தெந்த வேலை வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ண போற. இப்போ நீ என்டர்பிரனருக்கு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஐடியா வந்து நம்ம செயல்படுத்த போறோம். அதுக்கு நம்ம லாட் ஆஃப் ரிசோர்ஸ் தேவை. ரிசோர்ஸ்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ். அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் எந்தெந்த வேலை கலெக்ட் பண்ண போறோம். ஒன்று ஓன் மணியா இருக்கலாம், ஓன் ஃபண்ட், இல்ல borrowing from the close circle இருக்கலாம், இல்ல ரிலேட்டிவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லனா வந்து borrowing from the bank இருக்கலாம், இல்ல financial institution இருக்கலாம். அடுத்து பார்த்தா இஷ்யூ ஆஃப் ஷேர் இருக்கலாம், டிவிடெண்ட் இருக்கலாம், இல்ல டேர்ம் லோன் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் லோனா, லாங் டேர்ம் லோனா, மீடியம் டேர்ம் லோனா, இல்லனா வெஞ்சர் கேபிட்டலா. இந்த வேலை நம்ம பண்ண அந்த தேவையான ஷேர் கேபிட்டல் கனெக்ட் பண்ணி அந்த வெஞ்சரை வந்து சக்சஸ்ஃபுல்லா எஸ்டாப்லிஷ் பண்ண போறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்ட 2 மார்க் क्वेश्चन. கம்பல்சரி கேட்ட 2 மார்க் क्वेश्चन. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 3 மார்க் 5 மார்க் அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் பாருங்க. இந்த 2 யூனிட் என்டையரா ஃபுல்லா நம்ம புதுசா எதுவும் போல இந்த 2 யூனிட் தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தர பண்றோம். அதாவது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். இந்த 2 யூனிட் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டா லைன் பை லைனா படிச்சுட்டா மினிமம் 25 மார்க் வந்து நம்ம கேட்போம். ஓகேங்களா? ரிமைனிங் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.